குற்றால சீசன் ஆரம்பிச்சிருச்சு. சோ நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, குற்றாலம் போனா பார்க்க வேண்டிய முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலா இருக்கேன். தென்காசி மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல அமைந்திருக்கிற ஒரு உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம் தாங்க இந்த குற்றாலம். மூலிகை வனம் நிறைந்த இந்த மலைகள்ல உருவாகும் அருவிகளில் குளிப்பது நம்ம உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது. ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான மாதங்கள்ல இங்க இருக்கிற அருவிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுறதுனால இதுவே குற்றால சீசனின் உச்ச காலமாக கருதப்படுது. குற்றாலம் போறதுக்கு சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 10 மணில இருந்து 11 மணி நேரம் வரைக்கும் டிராவல் டைம் எடுக்குங்க. இங்க சென்னை எழும்பூர்ல இருந்து ட்ரெயின் பாத்தீங்கன்னா செந்தூர் எக்ஸ்பிரஸ், அப்புறம் பொதிகை எக்ஸ்பிரஸ், அப்புறம் ஆனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து தினசரி இயக்கப்படுது. அங்க இருந்து போய் ரயில்ல செங்கோட்டை வரைக்கும் போயிட்டு செங்கோட்டையில இருந்து குற்றாலம் போறதுக்கு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. அங்க இருந்து நீங்க ஆட்டோ எடுத்துட்டு போய்க்கலாம், இல்லைன்னா லோக்கல் டவுன் பஸ்ல கூட போகலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்தோ இல்ல மதுரையில இருந்தோ எங்க இருந்து வேணாலும் நீங்க குற்றாலம் போறதுக்கு பஸ்ஸஸ் நிறைய அவைலபிளா இருக்குங்க. தென்காசி வரைக்கும் போயிட்டு அங்க இருந்து குற்றாலத்துக்கு ஒரு 5 to 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். நீங்க லோக்கல் பஸ் அல்லது ஆட்டோல கூட போய்க்கலாம். சரி வாங்க, குற்றாலம் போனா என்னென்ன முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் பார்க்க வேண்டியது அப்படிங்கறத அடுத்து பாத்திரலாம். அடவி நயினார் அணை, இது குற்றாலத்துல இருந்து 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல செங்கோட்டை வட்டம் மேக்கரை பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல அனுமந்த நதியின் குறுக்கே அமைஞ்சிருக்குங்க. 132 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணை இப்பகுதி விவசாய நிலங்களின் பாசனத்திற்கும் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் திகழுது. ரீசன்ட் டேஸ்ல ஃபேமஸ் ஆயிட்டு வர இந்த டேம் பாத்தீங்கன்னா அழகிய மலை பின்னலில் அமைஞ்சிருக்கிறதுனால இது ஒரு அமைதியான சுற்றுலா மையமாகவும் ஓய்வெடுக்கும் இடமாகவும் புகழ் பெற்றிருக்கு. திருமலை முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் தென்காசி மாவட்டத்துல பண்பொழி அப்படிங்கிற இயற்கை எழில் சூழ்ந்த கிராமத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில அமைந்துள்ள இந்த கோவில் செங்கோட்டையில இருந்து வடக்கே 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் தென்காசில இருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்குங்க. இந்த கோவில் போறதுக்கு 600க்கும் மேற்பட்ட படிக்கட்டு ஏறி தாங்க நம்ம போற மாதிரி இருக்கும். மலை மேலதான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய மிகச்சிறந்த ஸ்தலமாக இந்த கோவில் கருதப்படுது. மேலும் தமிழ் மாதமான தைப்பூச திருவிழா மற்றும் சித்திர திருவிழா எல்லாம் இங்க இந்த கோவில்ல மிக சிறப்பா எப்பயுமே கொண்டாடுவாங்க. அருணகிரிநாதர் போன்ற பல புகழ்பெற்ற புலவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்க இந்த கோவில். குண்டாறு அணை, இது குற்றாலத்துல இருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த அணை இருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கிற ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் தாங்க இந்த குண்டாறு அணை. இயற்கையில் கொஞ்சம் இந்த அணை படகு சவாரி மற்றும் தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு பெயர் பெற்றது. புலி அருவி, இந்த அருவி குற்றாலத்தின் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றாலம் ஆகியவற்றுக்கு இடையே அமைஞ்சிருக்குங்க. முற்காலத்தில் இந்த வனப்பகுதியில உள்ள புலிகள் இந்த அருவிக்கு வந்து தண்ணீரை குடிச்சதா சொல்றாங்க. அதனாலதான் இந்த அருவிக்கு இந்த பெயருங்க. திரிகூட மலையில் இருந்து மூலிகை தண்ணீர் வடிந்து வர்றதுனால இது உடலுக்கு மிகவும் புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் தருது. அருவியில விழும் தண்ணீர் இறுதியில ஒரு சிறிய ஏரியில சேகரமாகி வழிந்தோடுதுங்க. போட்டர்ஸ், தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தால அமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதோட படகு சவாரியும் அனுபவிக்க உருவாக்கப்பட்ட ஒரு பொழுதுபோக்கு அம்சங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குற்றாலத்தில் புகழ்பெற்ற 5 அருவிக்கு போற வழியில இது அமைஞ்சிருக்கு. இங்க பெடல் போட்டு, ரோயிங் மற்றும் கயாக்கிங் போன்ற படகு சவாரி இருக்குங்க. குற்றால சீசன் காலமான ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்கள்ல நீர்வீழ்ச்சிகள்ல தண்ணீர் ஆர்ப்பரிக்கும் போது படகு சவாரி இங்க மிகவும் பிரபலமா இருக்கும். செண்பகாதேவி அருவி மற்றும் கோவில், இந்த இடம் பாத்தீங்கன்னா குற்றாலம் மெயின் அருவியில இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுல அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள அமைஞ்சிருக்குங்க. அருவியோட உயரம் பாத்தீங்கன்னா சுமார் 42 அடி உயரத்துல இருந்து இந்த அருவி விழுகுது. இந்த பகுதியில செண்பக மரங்கள் மற்றும் மலர்கள் அதிக அளவில் பூத்து குலுங்குறதுனால இந்த பெயரு இந்த இடத்துக்கு வந்தது. மூலிகை நிறைந்த தண்ணீராக கருதப்படுவதால் இந்த அருவியில குளிக்கிறது மிகவும் புனிதமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லைங்க, அருவிக்கு பக்கத்திலேயே பிரசித்தி பெற்ற செண்பகாதேவி அம்மன் கோவிலும் இருக்குங்க. இங்குள்ள கல்வெட்டுகள் பல நூற்றாண்டுகள் பழமையானவை. இந்த கோவில் பாத்தீங்கன்னா குற்றாலநாத சுவாமி கோவில் கட்டுப்பாட்டுல செயல்படுது. குற்றாலம் மெயின் அருவிலிருந்து மலைப்பாதை வழியா சுமார் 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ட்ரெக் பண்ணி கூட இந்த ஃபால்ஸை நம்ம ரீச் பண்ணலாங்க. நீங்க ட்ரெக் பண்ணணும்னா ட்ரெக் தமிழ்நாடு அப்படிங்கிற வலைதளத்துல போய் நீங்க டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்க ட்ரெக்கிங் புக் பண்ணி போய்க்கலாம். பழைய குற்றாலம் அருவி, இது குற்றாலம்
மெயின் அருவியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவுல அம்பாசமுத்திரம் போற வழியில அமைஞ்சிருக்குங்க. இயற்கையில் கொஞ்சம் நீர்வீழ்ச்சிங்க இந்த பழைய குற்றாலம் அருவி. 200 அடி உயரத்துல இருந்து விழும் இந்த அருவியில தண்ணீரின் வேகத்தை கட்டுப்படுத்த பாறைகள் படிக்கட்டு மாதிரி செப்பனிடப்பட்டு சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பா குளிக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. 5 அருவி குற்றாலம் மெயின் அருவியில இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுல இந்த 5 அருவி அமைஞ்சிருக்குங்க. ஒரே மலையில இருந்து 5 கிளைகளாக பிரிந்து தண்ணீர் கொட்டுறதுனால இந்த பெயர் இதுக்கு வந்தது. ஆண்கள் மற்றும் பெண்கள் என தனித்தனியாக குளிப்பதற்கான வசதிகள் மற்றும் இயற்கையில் சூழ்ந்த சூழல் இங்கு இருக்குங்க. 5 வெவ்வேறு பிரிவுகளாக தண்ணீர் விழுகிறதுனால குடும்பத்தினருடன் குளிக்க மிகவும் பாதுகாப்பானது மற்றும் சிறப்பானதுங்க இந்த அருவி. திரு குற்றாலநாதர் கோவில் மற்றும் சித்திர சபை. குற்றாலநாதர் கோவில்ல மூலவர் குற்றாலநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு குறும்பலாநாதர், திரிகூடநாதர் அப்படின்ற பெயர்களும் உண்டு. இவர் சுயம்பு மூர்த்தியாக இங்கு அருள் பாலிக்கிறார். இத்தலம் பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்துல வைணவ திருத்தலமாக இருந்தது. பின்னர் அகத்திய முனிவரால சிவலிங்கமாக மாற்றப்பட்டதாக நம்பப்படுது. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மூலவருக்கு தலைவலி ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சந்தனத்தால தினமும் அபிஷேகம் செய்யறாங்க. திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் உள்ளிட்ட நாயன்மார்களால் தேவார பாடல் பெற்ற தலங்க இது. சித்திர சபை குற்றாலநாதர் கோவில்ல இருந்து சற்று தொலைவுல தனி கோவிலா இந்த சித்திர சபை அமைஞ்சிருக்கு. சித்திர சபையோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சிவபெருமானின் பஞ்ச சபைகள் ஒன்றாகிய நடன சபைங்க. திரிபுர தாண்டவம் ஆடிய இடமாக கருதப்படுது. நடராஜரின் தாண்டவ காட்சிகள் மற்றும் பல்வேறு புராண கதைகள் மரப்பலகைகள்ல ஓவியங்களாக இந்த சபையின் சுவர்கள்ல வரையப்பட்டிருக்கு. ஃபைனலா மெயின் அருவி அல்லது பேரருவி மூலிகை குணம் நிறைந்த தண்ணீருக்கு பெயர் பெற்ற பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்க இந்த குற்றாலம் மெயின் அருவி. இது சுமார் 60 மீட்டர் உயரத்துல இருந்து ஆர்ப்பரித்து கொட்டுது. இந்த அருவி நீரின் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, குற்றாலம் மலைப்பகுதியில் உள்ள பல மூலிகைகள் மற்றும் தாவரங்களின் வேர்களை கடந்து வருவதால் இந்த தண்ணீருக்கு மருத்துவ குணம் உண்டு அப்படின்னு நம்பப்படுது. அதன் காரணமாக தோல் நோய்களை குணமாக்கும் ஆற்றலும் இந்த அருவி நீருக்கு இருக்குங்க. நீரின் வேகம் குறையும் வகையில் பொங்கும கடல் என்ற 19 மீட்டர் ஆழமான இயற்கை பள்ளம் இங்க இருக்கிறதுனால இந்த அருவியில குளிக்கிறதுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக கருதப்படுது. இப்ப இந்த மெயின் ஃபால்ஸ்ல மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா சீசனுக்குள்ள இது ஓபன் பண்ணிடுவாங்க. இதை தவிர நீங்க இங்க கூட்டமா இருக்கிறதுன்னு ஃபீல் பண்ணாலும் நிறைய தண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு கவலைப்படவே வேண்டியது இல்லைங்க. நிறைய ஃபால்ஸ் குற்றாலத்துல இருக்கிறதுனால 5 ஃபால்ஸ், புலி அருவி, அது மாதிரி எங்க வேணா குளிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா குற்றாலம் போனா உங்களுக்கு குளிக்கிற வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் என்னங்க, குற்றாலம் போலாம் வரீங்களா அப்படின்னு ஃபேமிலி கூடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ குற்றாலத்துல போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் ஒரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.